எல்லாருமே வந்து எப்படி இவங்க 2 பேரும் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. பட் உண்மை என்னன்னா அவங்க காலில் போய் விழுந்து கஞ்சினது எனக்கு மட்டும்தான் தெரியும். பட் தேங்க்யூ. ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி அவங்க ஆடியோ ஃபங்க்ஷன்ஸ் வர்றதுக்கே வந்து ரொம்ப யோசிப்பாங்க. என்னோட படத்தை 2 பேரும் என் கூட நடிச்சிருக்காங்க. என்னோட படம் ஆடியோ ரிலீஸ் கூட வரல அவங்க. பட் ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு தேம். அண்ட் பூஜா அண்ட் ரேகா, ரூபா அண்ட் சம்படி ஜிப்ரான் மியூசிக் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. விஷுவல்ஸ் பார்க்கும்போது திருப்பி இன்னொரு 3ஆம் பிறை கூடி சீக்கிரம் நம்ம எல்லாரும் பார்க்க போகிறோம்னு நம்பிக்கை இருக்கு எனக்கு. சங்கர் சொல்லி இந்த கதையை நான் வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருக்கேன். கண்டிப்பாக இது ஒரு மைல் ஸ்டோன் சினிமா இண்டஸ்ட்ரியில் நம்பிக்கை இருக்கு எனக்கு. இந்த படத்தை ஆக்சுவலாக நான் அந்த டைமில் நான் ப்ரொடியூஸ் பண்ண நினச்சிட்டு இருந்தேன். இப்போ ஆர்யா ரொம்ப லக்கி. ஆர்யா விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக இந்த படம் வந்து பெரிய லெவலில் விக்னேஷ் பிக்சர்ஸ் வாங்கியிருக்காங்க, ஷோ பீப்பிள் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே இந்த படம் பெரிய விஷயமா இருக்கும். ஒருத்தரை கொண்டு வரது இண்டஸ்ட்ரிக்குள்ளன்றது வந்து ரொம்ப, அது வந்து ஒரு பெரிய ஒரு தாய் பிரசவ வேதனை மாதிரி அது தெரியுது. ஒரு தம்பி உடையான் படை கஞ்சான்ற மாதிரி இப்போ அவர் தம்பிக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இப்படி ஒரு அண்ணன் கிடைச்சதுக்கு வாழ்த்துக்கள். Satya, you are very lucky to have a brother like Arya because மெட்ராஸ் படம் டைம் அப்போ ஐ திங்க் ஒரு கூட பிறந்த பிரதர் கிடையாது, இருந்தாலும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாரு. அப்போ கூட பிறக்கிற பிரதருக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். சச் அ கிரேட் பர்சன். இன்னைக்கு இருந்த வந்த க்ரௌட் எல்லாருமே ஒரே பர்சன் தான். அது கண்டிப்பாக ஆர்யா அவங்க தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஷங்கரை பற்றி சொல்லணும். ஷங்கர் ஐ திங்க் இட்ஸ் ஆசம் ஒர்க். எப்படி ஒரு கேமராவையும் டைரக்ஷன் எப்படி மொத்தமாக ஹேண்டில் பண்ணு தெரியல எனக்கு. பிகாஸ் இட்ஸ் வெரி டூ டிஃபிகல்ட் ப்ராசஸ். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. நானும் ஷங்கரும் நான் பிரியன் சார் அசிஸ்டன்ட், அவர் ஜீவா சார் அசிஸ்டன்ட். அந்த காலத்துலேருந்து தெரியும் எனக்கு. கிரேட் ஒர்க் ஷங்கர், கீப் ராக்கிங். Arya Pati, kisi with every heroine, it's with Nayanthara or Trisha or with Anushka or with me or with all his heroines. அது வந்து to a certain extent it's true. ஏன்னா வந்து அவங்க வந்து ரொம்ப கடலை போடுறாங்க அவங்க. but நல்ல கடலை, ஓகேவா? Not in a bad way. If there's anything called நல்ல கடலை, I don't know. But and the thing is we all love him from the bottom of our hearts. So thank you so much and love you very much. ஒரு சீரியஸான ஒரு டைரக்டருடைய ஒரு படத்துக்கான எல்லா தன்மைகளும் பிரபு சாலமன் சார் படம் பார்க்குற மாதிரி, பாலா சார் படம் பார்த்த மாதிரி ஒரு நிஜமா இருந்துச்சு. அந்த ட்ரெய்லர் வந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா போய் மொத்தமா ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் வந்துச்சு. ஜீவா சங்கர் வந்து என் கூட ரன்னு, சண்டைக்கோழி இதெல்லாம் பண்ணும்போது ஜீவா சாருடைய அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படி அப்போ எனக்கு தெரியாது. நான் வந்து கேமரா அசிஸ்டன்ட் சொல்லிட்டு சும்மா போறப்ப நிறைய பேர்ட்ட கதை சொல்லுவேன். அதே மாதிரி லொகேஷன் பார்க்க போறப்ப எல்லாம் அவரை கதை சொல்லிட்டே இருப்பேன். சார் கண்டிப்பா போகுது சார் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பா. அப்படி அப்ப இந்த கதை பண்ணுவாரு, படம் பண்ணுவாரு அப்படிலாம் நினைக்கவே இல்லை. சார் கேமராமேனா மட்டும்தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அடுத்தடுத்த படங்கள் ஏதாவது நம்ம வந்து சேம் ஜீவா சார் மாதிரியே ஒரு இடத்துக்கு வந்து சேருவான்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப வேற ஒரு லெவல்ல இருக்கு விசுவல்ஸும் சரி எல்லாமே. ஆர்யா எல்லாமே சொல்லுவாங்க இந்த மாதிரி. இன்னைக்கு எனக்கு இந்த ஆர்யா வந்து 2 ஹீரோயின்ஸ் நயன்தாரா, த்ரிஷா வச்சு ரிலீஸ் பண்ணது எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த டெல்லி நல்ல விஷயம். ஆர்யா எல்லாம் சொல்லுவாங்க ஹீரோயின்ஸ் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க அப்படியெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்படி இருக்கிறதுக்கு வந்து என்னன்னா அவங்க கிட்ட எல்லார்ட்டையும் கேட்டா தெரியும் ஆர்யா எவ்வளவு தூரம் அப்படி டோட்டலா அப்படி பார்த்துப்பாங்க அப்படி சொல்லிட்டு நான் பார்த்துருக்கேன் பக்கத்துல நின்று பல நேரங்கள்ல. கண்டிப்பா அவர் ஃபர்ஸ்ட் படத்துல இருந்தே எவ்வளவு மெனக்கெட்டு வந்திருக்காரு தெரியும். முதல் படம் ஆரம்பிச்சு அது வந்து ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. நான் விளையாட்டா சினிமாவுக்குள்ள வந்தேன். ஆனா வந்து என்னடா சீரியஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு முழுசா ஜீவாசா கூட நின்று அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக ஃபர்ஸ்ட் படத்தப்பயே ஒரு பெரிய ஒரு ஃபைனான்ஸ் எல்லாம் அந்த படத்துக்காக இறக்குனாங்க. அதனால முதல் படமே அவர் ப்ரொடியூஸ் பண்ண அனுபவம் மாதிரி அவருக்கு. அதனால உள்ள சும்மா சிரிச்சுட்டே நின்னாலும் அவருக்குள்ள ஒரு பெரிய ஒரு நெருப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஹீரோஸ் விட ஹீரோயின்ஸ் அதிகமா வந்திருக்காங்க. இப்பெல்லாம் ஒரு படத்துல நடிக்கிற ஹீரோயின்ஸே ஃபங்க்ஷனுக்கு வர்றதில்ல. பட் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. நானும் ராஜேஷ் சார் பேசிட்டு இருந்தோம். இது வந்து தமிழ் சினிமாவுடைய ஹிஸ்டரியில வந்து பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நாள். நயனும் த்ரிஷாவும் வந்திருக்காங்க ஒரே ஃபங்க்ஷனுக்கு. ஸோ எல்லா ஹீரோயின்ஸ்க்கும் பிடிச்ச ஹீரோ ஆர்யா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பட் எல்லா ஹீரோவுக்குமே பிடிச்ச ஒரு ஹீரோ வந்து ஆர்யா. ஒரு ஹீரோன்னு சொல்றதை விட ஒரு நண்பர், ஒரு ப்ரொடியூசர், எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல மனிதர். ஸோ அவரும் நானும் சேர்ந்து வந்து அவருடைய பாஸ்கரன் ஷோ பீப்புளும்
ரெட் ஜெயண்டும் சேர்ந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படமும் ஒரு பெரிய வெற்றி படமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். அமரகாரியம்னா லைலா மஜ்னு, ரோமியோ ஜூலியட் இது எல்லாமே ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் இருப்பாங்க. ஆனா ஆர்யா காவியத்துல ஒரே ஒரு ஹீரோ நிறைய ஹீரோயின் இருப்பாங்க. அதான் ஆர்யா காவியம்ங்கிறது. சத்யா பத்தி சொல்லணும்னா சத்யாவுக்கு வந்து நல்ல கதைகள் கூட கிடைக்கலாம், நல்ல டைரக்டர் ஜீவா சங்கர் மாதிரி கிடைக்கலாம். ஆனா முன்னணி கதாநாயகிகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு அண்ணி மாதிரி கிசுகிசுக்கப்பட்டவர்கள். அவருக்கு எப்படி ஹீரோயின் கிடைப்பாங்கன்னு தெரியல. நான் அறிமுகப்படுத்தணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு ஹீரோ ஜீவா சங்கர் முந்திக்கிட்டாரு. நான் ஆர்யாட்ட சொல்லியிருந்தேன், என்கிட்ட ஒரு வார்த்தை ஏதாவது வாய்ப்பு இதுனா சொல்லுங்க, நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லி. ஆனால் ஆர்யா அதை பற்றி எந்த தகவலும் சொல்லாமல், எனக்கே சொல்லாமல் அந்த படத்தை எடுத்திருக்கிறாருன்னா அப்போ அந்த அளவுக்கு அந்த கதை ரொம்ப பிரமாதமாக இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஜீவா சங்கரோட கதை. அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஆர்யா சிறந்த நடிகர்ன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை விட சிறந்த பிசினஸ் மேன். ஏன்னா என்எஸ்சியில் எத்தனை தேட்டர் இருக்கு, தேட்டர் பேர் என்னன்றது முதல் கொண்டு அண்ணன் தம்பி 2 பேருக்குமே தெரியும். அவ்வளோ விவரமானவங்க. நிச்சயமா பிழைச்சிப்பாங்க. இவங்களை நினைச்சு நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம யாரும் பயப்படணும். அப்புறம் அவங்களோட நலன் விரும்பி யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னோட ஃபிலிம்ஸ் ஈவன் நான் பார்த்தீங்கன்னா கூட வந்துட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ரொம்ப முக்கியம். எல்லா இடத்துலையும் டைலாக்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ இந்த படத்துலையும் வந்துட்டு எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப முக்கியமாக தேவைப்பட்டது. ஜாமிட்டா ஜிப்ரான் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இஸ் இட் இமீடியட்லி ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸோ ஃபேண்டாஸ்டிக்காக 5 சாங்ஸ் கொடுத்துருக்கா. RR ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரொம்ப நல்லா ஒர்க் போயிட்டு இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்லி இன்னொரு 10-15 டேஸ்ல முடிச்சிடுவான்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஜிப்ரான். நான் முதல்ல கேட்ட நயன் நிஜமாவே வராங்களா? He said yeah வராங்க. So I said okay, அவ்வளவுதான். Also Jami is a very dear friend. Okay. And so it's just because of that. நான் யூஷுவலாவே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் போக மாட்டேன். பட் this is a very special function because it's Jami's function. So Jami is like family. Okay. So அதனால மட்டும் தான். ஆர்யா பாத்துக்கிறதுக்கும் மத்த ஹீரோஸ் பாத்துக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஏன் கூட சத்தியமா ஃப்ளர்ட் பண்ணதே இல்ல. அது ஏன்னு தெரியல. But otherwise I think what people like about Jami is his attitude. He's very chill. என்ன நடந்தாலும் he's just chilled out. So I think it's easy to work with someone like that. இல்ல எப்படி பாத்துப்பாரு, கவனிச்சுப்பாரா? என்ன சாப்பிட்டீங்களா, நல்லா வந்து நேத்து தூங்குனீங்களா இப்பலாம் கேட்பாரு. அவர் எல்லாருமே ரொம்ப நல்லா கவனிச்சுப்பாரு. எல்லாரையுமே வா, எல்லா ஹீரோயின்ஸும் ரொம்ப நல்லா கவனிச்சுப்பாரு. ஓகே. உங்களுக்கு ஸ்பெஷலா ஜாமி மாத்திரம் தான் ஸ்பெஷலா பாத்துக்கிறாருன்ற மாதிரி வித்தியாசம் தெரியாது. சொல்லுங்க. எந்த ஹீரோயின்ஸ்க்கும் வித்தியாசம் தெரியாது. அவங்கள எல்லா ஹீரோஸும் கவனிச்சுக்கிறாங்கப்பா, விடுப்பா. First of all, congrats to the team. And I think in today's time and age, scripts it's number 1 in any film. And in the padam paakumbodhu, whatever little I saw, it looks like a very good script and a very sweet film. So congrats to the whole team, Mr. Jiva Shankar, Gibran, Satya, Mia, and the entire cast. Nice. I actually saw the songs before itself, and I really liked it, and I told Shankar that it's really nice, and I saw the trailer also. So I would just like to congrats all of them, and all the best to the entire team.